இப்போ வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு டிசீஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அது ஒரு நான் ரிவர்சபிள் பேத்தலாஜிக்கல் ஆல்ட்ரனேஷனால் வந்து வருது. அதனால் ஒரு ரெசிடுவல் டிசபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹேபிட்டேஷன் பண்ணணும்னா அதுக்கு பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும். அதே மாதிரி வந்து அவங்கள வந்து ரொம்ப காலம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பொதுவாகவே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னா சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆர் இன்எபிலிட்டி டு அப்டைன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் சர்வீசஸ். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் காமனாக எல்லாத்துக்குமே வரும். அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸஸை பற்றி பார்க்க போகிறோம். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஆன் த ஹோல் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் அண்ட் வாஸ்குலர் சிஸ்டம் எல்லாத்தோட டிசீசஸ். ஓகேவா? அதில் வந்து எதெல்லாம் வரும்? இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷனு, செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ் அதாவது ஸ்ட்ரோக்கு, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸு, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இதில் வந்து 1/3 ஆஃப் த டெத் குளோபலாக வந்து இருக்கிற காஸில் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து ஒரு ரீசன். ஓகேவா? அதுக்கப்புறம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா இம்பேர்மெண்ட் ஆஃப் த ஹார்ட் ஃபங்க்ஷன் டியூ டு இன்அடிக்வேட் பிளட் ஃப்ளோ டு தி ஹார்ட் கம்பேர்ட் டு இட்ஸ் நீட்ஸ் காஸ்ட் பை த அப்ஸ்ட்ரக்டிவ் சேஞ்சஸ் இன் த கொரோனரி சர்க்குலேஷன் டு தி ஹார்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்ஜினா பெக்டோரிஸ் வரும்போதோ இல்லை எம்ஐ வரும்போதோ இல்லை இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் ஹார்ட் வரும்போதோ கார்டியாக் ஃபெயிலியர் ஆர் சடன் டெத்து. ஸோ இப்போல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னே நம்மளால் வந்துட்டு ஒரு யூகிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ தான் இதுக்கடுத்து வந்து பேசிக்காக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் தான் வந்து ஒரு கொரோனரி ஹார்ட் டிசீஸோட ப்ரெசன்டேஷனாக இருக்கும். வேறு எந்த சிம்டம்ஸுமே மோஸ்ட்லி அந்த பர்சன்ஸுக்கு இருக்காது. இப்போ வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து அதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னா மெயினாக வந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வந்து பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆர்ம், லெஃப்ட் ஷோல்டர், எல்போ இதெல்லாம் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது போக வந்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங்கு, அதுக்கப்புறம் வந்து வாக்கிங்கில் வந்து சம்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபெயிண்ட் ஆவாங்க. இதுதான் யூஸ்வலி நடக்கும். ஸோ இப்போ ருமேட்டிக் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாயின்ஸ்லாம் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், நாசியா வாமிட்டிங் இருக்கும். ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸு, செஸ்ட் பெயின், ஃபெட்டிகு. ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸுக்கும் இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான். ஆனால் ருமேட்டிக் ஃபீவருக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜாயின்ஸில் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ப்ரிவென்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா இதில் என்ன அந்த இப்போ வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் நம்ம கார்டியோவாஸ்குலர் டிசீஸஸ்க்கு மொத்தமாகவே வந்து நம்ம ப்ரைமரி ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பாப்புலேஷன் வைட் இன்டர்வென்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டொபாக்கோ கண்ட்ரோலுக்கு வந்து பாலிசிஸ் போடுறது, அதுக்கப்புறம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்க ஃபுட்டுக்கு வந்து டேக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் சைக்கிள் பார்ட்ஸ்லாம் வந்து நிறையா பில்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹார்ம்ஃபுல் யூஸ் ஆஃப் ஆல்கஹால் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போடணும். அப்புறம் வந்து மீல் வந்து ஹெல்த்தி ஸ்கூல் மீல்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது நியூட்ரிஷனை வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். செகண்டரி ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்பிரின், பீட்டா பிளாக்கரு, ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ், ஸ்டாட்டின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட பிபி வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் இது பண்ணுற ரிஸ்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனில் கொரோனரி ஆர்டரி பைபாஸ், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனு, அப்புறம் ஆன்ஜியோபிளாஸ்டி, வால்வ் ரிப்பேர் இதெல்லாம் சம் ஆஃப் த சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். அதுக்கடுத்து இப்போ வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும். இப்போ கொரோனரி ஹார்ட் டிசீஸை வந்துட்டு அதோட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா அது எப்படிலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து மெஷரிங் த பர்டன் ஆஃப் த டிசீஸில் தான் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி மோர்டாலிட்டி ரேட், அதாவது இந்த டிசீஸ்னால எத்தனை பேர் சாவறாங்க அதுதான் வந்து ப்ரொபோஷனல் மோர்டாலிட்டி ரேட்டு. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது நார்மலி ஒருத்தவங்க வந்து 70 இயர்ஸ் வாழ்கிறாங்கன்னா சிஹெச்டினால அவங்க லைஃப் ஸ்பேன் கம்மியாகுது அப்படிங்கிறது வச்சு நம்ம அசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எத்தனை கேஸ் இன்சிடென்ட்ஸ் ஆகுது, சிஹெச்டி இன்சிடென்ஸ் ரேட்டு. அப்புறம் ஏஜ் ஸ்பெசிஃபிக் டெத் ரேட்டும் வந்துட்டு எதை தான் சொல்லும் அப்படின்னா
இன்சிடென்ட்ஸை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரிவலன்ஸ் ரேட்டு மொத்தமாக எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட், கேஸ் வந்தால் அதாவது ஒரு சிஹெச்டி வருது அப்படின்னா அதில் வந்து நம்ம இன்டர்வென்ஷன் 28 days ஆஃப் ஆன்செட்குள்ளே எத்தனை பேர் செத்து போகிறாங்க, ஸோ அது வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் லெவல்ஸ் எல்லாம் எத்தனை பேத்துக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணுறது அது. அதுக்கப்புறம் மெடிக்கல் கேர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து மெடிக்கல் கேர் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பர்டன் ஆஃப் த டிசீஸை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். இதில் வந்து எபிடெமிசிட்டியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து WHO வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, அது பேர் தான் மோனிகான்னு என்னென்னா மல்டிநேஷ்னல் மானிட்டரிங் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வந்து நம்ம இதில் வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக WHO இது வந்து கொண்டு வந்துச்சு. ஓகேவா, மல்டிநேஷ்னல் மானிட்டரிங் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸை. ஓகேவா, ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னவா பிரிப்போம், மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மாடிஃபைடில் எப்பயுமே வந்து நம்ம என்ன எழுதணும், ஏஜ், ஜெண்டரு, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இதுதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸோட எல்லாத்துலேயுமே நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கொரோனரி ஆர்டரி டிசீஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து அது வந்து ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நிறையா இதாகும்ல, ஸோ அந்த கார்பன் மோனாக்சைட்னால ஆத்ரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஆத்ரோஜெனசிஸ்னால் என்ன அப்படின்னா ஆர்ட்ரீஸ்லாம் வந்து ஃபேட்டி டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா, அதான் வந்து ஆர்த்ரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கார்பன் மோனாக்சைடு மீடியேட்டட் ஆர்த்ரோஜெனசிஸ் முதல்ல வந்து நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் நிக்கோட்டின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3 விஷயம் பண்ணும். ஒன்று வந்து அது ஆக்சுவலி வந்து அட்ரினாஜிக் ட்ரைவ் காஸ் பண்ணுது. ஸோ அந்த அட்ரினலினால நம்மளுக்கு வந்து 3 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பிபி ரைஸ் ஆகுது, இன்னொன்று வந்து மயோகார்டியல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாகிடுது, அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்பிட் மெட்டபாலிசம் வந்து ஆல்டர் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ லிப்பிட் மெட்டபாலிசம் ஆல்டர் பண்ணப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெச்டிஎல்லாம் வந்து கம்மியாகிடுது. ஸோ இது மூலயமா தான் வந்து ஸ்மோக்கிங்னால வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம எப்படி மாறுறோங்கிறது. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ டிகிரி ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த நம்பர் ஆஃப் சிகார் ஸ்மோக்டு பெர் டே. ஒரு நாளைக்கு அவன் எத்தனை சிகரெட்டை பிடிக்கிறாங்கிறத பொறுத்து அவனுக்கு வந்து ரிஸ்க் ஃபார் கொரோனரி ஹார்ட் டிசீஸுங்கிறது வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் வந்து ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டான் அப்படின்னா வந்து அவனுக்கு ரிஸ்க் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ரிஸ்க் ஃபேக்டர் சொன்னாலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னால இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து வரலாம். வென் கம்பைன்டு வித் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்னும் வந்து அந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்மோக்கிங் வந்து சப்போஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் கூடயும் எலவேட்டட் சீரம் கொலஸ்ட்ரால் கூடயும் வந்து சேர்ந்து வரும்போது இன்னும் வந்து ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா, அதுக்கடுத்து ஹைப்பர் டென்ஷனில் வந்துட்டு சிங்கிள் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபைங் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு பர்சனுக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு ரிஸ்க் இருக்காங்கிறது அவங்களோட பிபியை டக்குன்னு பார்த்து மெஷர் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு சிங்கிள் யூஸ்ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆத்ரோஸ்க்ளெரோட்டிக் ப்ராசஸை அக்சலரேட் பண்ணுமா. ஓகேவா, இப்போ அவங்களுக்கு வந்து கூடவே வந்து ஹைப்பர் லிப்பிடீமியா இருக்கும்போது அது வந்து இதை ப்ரொமோட் பண்ணி விட்டுரும் பயங்கரமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சிஸ்டோலிக் பிபி வந்து ரொம்ப முக்கியம் தேன் டயஸ்டோலிக் பிபியை விட சிஸ்டோலிக் பிபி தான் வந்து அதிகமாக வந்து இந்த ஆத்ரோஜெனசிஸோட கான்ட்ரிபியூஷனில் வந்து மேஜர் பார்ட்டை வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சீரம் கொலஸ்ட்ராலில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து ஏதாவது சவுத் ஜப்பானில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சீரம் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகவே இருந்துச்சான். அவங்களுக்கு வந்துட்டு அதனால் வந்துட்டு அவங்க சப்சீக்வெண்ட்டாக கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு அவங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் கம்பேர்ட் டு ஈஸ்ட் ஃபின்லாண்டில் வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே சீரம் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஒரு ஸ்டடியில் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஎல்டிஎல் அதே மாதிரி தானே இதுவும் அது வந்து என்ன பண்ணுமா ப்ரீமெச்சூர் ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ்க்கு வந்து வேணா ஒரு கான்ட்ரிபியூட்டரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் மேபி வந்து இதனால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்டிஎல் வந்து ப்ரொடெக்டிவ். ஸோ வந்து எந்தெந்த பர்சன்ஸுக்கு வந்து ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அகேன்ஸ்ட் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து பார்த்தோன்னா ஹெச்டிஎல் வந்து ஒரு பர்சனுக்கு 30 mg/dL மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் பை ஹெச்டிஎல் ரேஷியோ வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஹெச்டிஎல் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அப்போ 3.5க்கு கம்மியாக இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து சிஹெச்டிக்கு ஒரு வந்து இண்டிகேட்டர் மாதிரி ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம ப்ரிவென்ஷனுக்கு வந்து போகணும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா அப்போலிப்போப்ரோட்டீன் ஏன்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்மா லிப்போப்ரோட்டீன் அப்போலிப்போப்ரோட்டீன் பின்னு இருக்குது. அப்போ இந்த அப்போலிப்போப்ரோட்டீன் ஏ இருக்குல்ல, அதுதான் நல்லவன். அதுதான் வந்து இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹெச்டிஎல் ப்ரோட்டீன். ஓகேவா? மேஜர் ஹெச்டிஎல் ப்ரோட்டீன். அப்போலிப்போப்ரோட்டீன் ப்ரோ பிங்கிறது வந்து மேஜர் எல்டிஎல் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ அதை வச்சு கூட மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டயபெட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. டயபெட்டிஸ் வந்து என்ன டயபெட்டிஸ் பற்றி என்ன அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இது இருக்குது, கிராஃப் இருக்குது, அந்த டயக்ராமும் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இட்ஸ் வெரி ஈஸியாக அந்த டயக்ராம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு நான் டயபெட்டிக் விட டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு வந்து கரோனரி ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒபிசிட்டிக்கும் அதே மாதிரி டைரக்ட் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ செடென்ட்ரியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர்லி சிஹெச்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்காது. அவங்க ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஹெச்டிஎல் லெவல்லாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி வெயிட்லாம் கம்மியாக இருக்கும், பிபிலாம் கம்மியாக இருக்கும். அதனால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹார்மோனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹார்மோனில் வந்து ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜெனீமியா, அதாவது எவ்வளோ வந்து அவங்க ஈஸ்ட்ரோஜனுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்காங்களோ அதனால வந்து ஆத்ரோஸ்க்ளரோசிஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் அதெல்லாம் வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்கஹாலில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஹை ஆல்கஹால் இன்டேக் ஒரு நாளைக்கு 75 கிராம்ஸ்க்கு மேலே வந்து அவங்களோட ஆல்கஹால் இன்டேக் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து தேர் ஹை ரிஸ்க் ஃபார் கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே. அப்புறம் ஓசிபியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓசிபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பிபியாக வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் இன்டெரக்டாக அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வருது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுமா. அப்புறம் ப்ரிவென்ஷனில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரிவென்ஷன் இன் ஹோல் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷன் இன் ஹோல் பாப்புலேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஹை ரிஸ்க் பாப்புலேஷனாக அது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு என்னென்னா மாஸ் டிசீஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாஸ் டிசீஸ் ஸ்ட்ராட்டஜியாக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்துட்டு டயட்ரி சேஞ்சஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது டயட்ரி சேஞ்சஸில் வந்துட்டு 4 பாயிண்ட் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட டோட்டல் ஃபேட் வந்து கிட்டத்தட்ட எனர்ஜி இன்டேக்கோட 20 to 30% தான் இருக்கணும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து லெஸ் தேன் 10% தான் இருக்கணும். கொலஸ்ட்ரால் வந்து லெஸ் தேன் 100 mg/1000 kcal எனர்ஜி இன்டேக் தான் இருக்கணும். சால்ட் வந்து 5 grams தான் டெய்லி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரெயின்ஸு, லெக்யூம்ஸு இதெல்லாம் சாப்பிடணும். ஓகேவா? இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இந்த மாதிரிலாம் பண்ணால் இதுதான் டயட்ரி சேஞ்சஸ். ஸ்மோக்கிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்கணும், எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கொண்டு வரணும். லெஜிஸ்லேஷன்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். ஸ்மோக்கிங் சீசன் ப்ரோக்ராம்லாம் நிறையா பண்ணணும், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளட் ப்ரெஷரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மீன் பாப்புலேஷன் ப்ளட் ப்ரெஷர் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும். அதாவது என்டையர் பாப்புலேஷனுமே ப்ளட் ப்ரெஷர் கம்மி பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து ப்ரூடென்ட் டயட் கொண்டு வரணும். அதாவது சால்ட் வந்து கம்மியாக சாப்பிட்றது, ஆல்கஹாலில் எடுத்துக்காமல் இருக்கிறது, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் வெயிட் கண்ட்ரோலில் பண்ணும்போது நம்ம பிபி வந்து கம்மியாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மறுபடியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க போதும். அதுக்கடுத்து ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜினா குரூப் என்னென்ன ஹை ரிஸ்க் குரூப், அதாவது அவங்களுக்கு பிபிசிலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா அந்த குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கொடுக்காது. ஸ்பெஷல் அட்வைஸில் வந்து என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் கேர் கொடுக்குறோம், அவங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்துட்டு ஐடென்டிஃபை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ண சொல்கிறது. அதுக்கடுத்து செகண்டரி ப்ரிவென்ஷனில் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜிலேயே இப்போ நம்ம படித்தது ப்ரிவென்ஷன் இன் ஹோல் பாப்புலேஷன். அதுக்கடுத்து ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது. ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷன்னா என்னது, அதில் வந்து ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வரணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி நம்ம படிச்சிட்டோம். ஐடென்டிஃபைங் ரிஸ்க்கு, ஸ்பெசிஃபிக் அட்வைஸு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் அட்வைஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மோக்கிங்கை வந்து மொத்தமாகவே வந்து நிறுத்திடணும்,
அவங்கள வந்து நிக்கோட்டின் சூயிங் கம்லாம் கொடுத்து வந்து அதிலலாம் ஒன்றும் யூஸே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்டரி ப்ரிவென்ஷன் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா ரெக்கரன்ஸ் அண்ட் ப்ராக்ரெஷன் ஆஃப் சிஹெச்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ்வலி வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன் பண்ணுறோம். அதில் மோஸ்ட் ப்ராமிசிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ்னால தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரீவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் ஆஞ்சனா பெக்டோரிஸ் வந்து அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம 2 பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் கிராஃப்டிங், இன்னொன்று வந்துட்டு பெர்க்யூட்டேனியஸ் டிரான்ஸ்லிமினல் கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ஓகேவா? அந்த 2 தான் நம்ம வந்துட்டு வைடாக வந்துட்டு கொரோனரி ஆர்ட்ரி ரீவாஸ்குலரைசேஷனுக்காக பண்ணுறோம். அது வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸில் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் முக்கியமானு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்டர்வென்ஷன் ட்ரையல்னு இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் இன்டர்வென்ஷன் ட்ரையலில் வந்துட்டு என்னென்னா ஒரு 5 ட்ரையல் இருக்குது. ஓகேவா? செம்ம ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்ஃபோர்ட் 3 கம்யூனிட்டி ஸ்டடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டான்ஃபோர்ட் 3 கம்யூனிட்டி ஸ்டடின்னு என்னென்னா 3 கம்யூனிட்டி எடுத்திருப்பாங்க. அந்த 3 கம்யூனிட்டியில் 3rd கம்யூனிட்டியை வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு 2 கம்யூனிட்டிக்கு இன்டர்வென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வென்ஷன் கொடுத்த கம்யூனிட்டியில் சிஹெச்டியோட இன்சிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம சிஹெச்டியை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து என்னது எல்லாமே சொல்லணும். ப்ளட் ப்ரெஷரு, சீரம் கொலஸ்ட்ரால், ரிலேட்டிவ் வெயிட் எல்லாமே. இதில் வந்து நார்த் கெரிலியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து 2 எய்ம் தான். ஒன்று வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டரை வந்து கம்மி பண்ணணும், ஒன்று வந்து ஏர்லி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாலோ அப் பண்ண சொன்னாங்க. இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாச்சு. அதுக்கடுத்து MRFIT என்னென்னா மல்டி ரிஸ்க் ஃபேக்டர் இன்டர்வென்ஷன் ட்ரையல். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12,000 பேரை வந்து இசிஜி படி அவங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லைங்கிறத அவங்களால பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு அவங்கள 2ஆக பிரித்து அவங்கள 4 மாதத்துக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 இயர்ஸாக ஃபாலோ அப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மொட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து ஆஸ்லோ டயட் ஆஃப் ஸ்மோக்கிங் இன்டர்வென்ஷன் ஸ்டடினா என்னென்னா போத் வந்து இதில் வந்து ஹை ரிஸ்க் குரூப்ஸை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக டயட்ரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணவங்கள சீசேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2மே பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து லிப்பிட் ரீசர்ச் கிளினிக் ஸ்டடி. லிப்பிட் ரீசர்ச் கிளினிக் ஸ்டடினா என்ன, இது வந்து ஒரு டபுள் பிளைண்டான ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல். இது வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா ஹைப்பர் லிப்பிடீமியா இருக்கவங்களுக்காக. இதில் என்னென்னா 2 குரூப்பாக பிரிச்சுட்டு இதில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கோல்ஸ்டைரமைன் அப்படி கொடுத்தாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிளஸிபோ கொடுத்தாங்க. ஒரு 7 வருஷம் கழித்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து கோல்ஸ்டைரமைன் கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டரி ப்ரிவென்ஷன் ட்ரையல்ஸ், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரிவென்ஷன் ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரிவென்ஷன் ட்ரையல்ஸ். செகண்டரி ப்ரிவென்ஷன் ட்ரையல்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆன்டிகோயாகுலன்ஸ், லிப்பிட் லோவரிங் ஏஜென்ட்ஸு, ஆன்டி த்ரோம்போட்டிக் ஏஜென்ட்ஸு, பீட்டா பிளாக்கர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது மோஸ்ட் ப்ராமிசிங் எஃபெக்ட்ஸ் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான்.